நாகை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டான்குடி ஊர்களுக்கு இடையே உள்ள சாலை கடந்த 5 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சீர்காழி பனங்காட்டான்குடி இடையே கொண்டல், மன்னன்கோவில், வள்ளுவக்குடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சீரான சாலை வசதி இல்லாததன் காரணமாக மிகுந்த இன்னல்களை சந்திப்பதாக இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர். மேலும் பழுதடைந்த நிலையில் உள்ள சாலையால் அவசர கால சிகிச்சைக்கு கூட உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அழைத்தால் இங்கு வந்து சேருவதற்கு 3 மணிக்கு மேல் ஆகிறது. ஆனால் சீர்காழியிலிருந்து இங்கு 7 கிலோமீட்டர் தான். அவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் இந்த தார் சாலை உள்ளது. வாடி கிராமத்தில் உள்ள அரசு மணல் குவாரிக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து செல்வதாகவும் இதனால் ஏற்படும் புகையினால் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சாலையை சீரமைக்க கோரி 3 முறை போராட்டம் நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். பல லட்சம் ரூபாய் அரசு குவாரி எங்கள் ஊரில் நடக்குது. பல லட்சம் ரூபா அரசு குவாரி பல லட்சம் ரூபா வருமானது. அதில் ஒரு பகுதியை எங்களுக்கு ஊருக்கு செலவு செஞ்சாங்கன்னா நாங்களும் 2-3 முறை இதுக்கு சமமாக போராடிட்டோம். முற்றுகை போராட்டம் நடத்திட்டோம். இது சாலை மறியல் வச்சுட்டோம். எதிரியும் எங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்கல. சாலையை சீரமைப்பு செய்வது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பனங்காட்டான்குடி செல்லும் சாலை கடந்த 5 ஆண்டுகளாக சீரமைக்கப்படவில்லை என்று பகுதி கிராம மக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். 3 முறை சாலை மறியலில் ஈடுபட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 4வது முறையாக தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 2.7 கோடி மதிப்பீட்டில் இச்சாலை புறநுழைப்பதற்கான ஒப்புதல் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் துவங்கும் என உறுதியளித்துள்ளனர். சீர்காழியிலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக மோகன்.